இந்தியாவுக்கு என்ன நடக்குமோன்னு தெரியல. நான் இந்த மண்ணில் காலை இறங்கியவுடன் இந்த மண்ணை தொட்டு முத்தமிட்டேன். ஏனென்று சொன்னால் தமிழகத்தின் முத்தை தமிழருக்கு தந்தது இந்த மண். சீமான் என்கிற ஒரு முத்தை, சீமான் தாண்டா தமிழின் தலைவன் அப்படின்னு நம் கையில் கொடுத்தது இந்த மண். ஆகவே இந்த மண்ணை நாம் வணங்க வேண்டும். அந்த முதற் கூட்டத்தில் அண்ணன் கைதாகிற கூட்டத்தில் சொன்னார், இவ்வளவு தூரம் வந்து விட்டோம், இலங்கை கை கட்டிய தூரம் தான் சொன்னார். நீங்க அதுல ஒன்னு பார்த்திருப்பீங்க, 4 கோடி மக்கள் எழுந்து நடந்தால் கடலும் திடதான் என்று அண்ணா சொன்னார். சொன்ன அண்ணாவும் அதை செய்யல, கேட்ட அவன் தம்பியும் அதை செய்யல. சொன்ன அண்ணா கூட அதை செய்யல. நாங்கள் இங்கிருந்து நடந்தால் 4 கோடி பேர் நடந்தால் கடலும் திடல் என்று சொன்னார். இன்றைக்கு சீமான் சொல்லட்டும், அந்த அண்ணனின் தம்பி சீமான் சொல்லட்டும், இந்த சீமானின் தம்பிகள் எல்லாம் இங்கிருந்து கை கோத்து நின்றால் நம் கை அடுத்த கை இலங்கையிலே நிற்கும். அன்னைக்கு அந்த கூட்டத்தை சொன்னார், 2008 2009 பம்பா, அதாவது பர்மாவில் அடிச்சான், பம்பாயில் அடிக்கிறான், பாத்துங்க தமிழர்களேன்னு சொன்னார். ஆனால் அன்றைக்கு அண்ணன் சீமான் சொன்னதை இந்த தமிழர்கள் கேட்டிருந்தால் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அடிக்க மாட்டான், திருப்பூர்ல அடிக்க மாட்டான். இவனெல்லாம் சூடு சொரணையற்று இந்த தமிழர்கள் இருந்ததால் தான் 2008 அண்ணன் சீமான் பேசினார், தமிழர்களை அவர்கள் அடிக்கிறார்கள் விரட்டுகிறார்கள் என்று. 2025 அவங்க தம்பியெல்லாம் சேர்ந்து பேசுறோம், ஐயோ எங்களை அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னு. ஆகவே இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற அட்டவணை சமூகம், நாங்கள் பட்டியல் சமூகம் இன்றைக்கு ஓரளவு இழிப்பா வந்துட்டோம். ஒருத்தர் 2 பேர் அடிமையா இருந்தா இருங்கப்பா, நாங்க அதிகாரத்தை நோக்கி வர வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நாங்க வந்துட்டோம். இந்திய அளவில் எவனும் தலித்து என்று சொல்லுகிற பட்டவனை சமூகத்திலே இருந்து எவனும் முதலமைச்சர் ஆக முடியாது என்று நீ பேசிக் கொண்டிருக்கிற போது 7 பேர் 8 பேர்